பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் சைனாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். முந்தானேத்து அன்னையர் தின செலிப்ரேஷன் உலகம் முழுக்க எல்லாரும் பண்ணாங்க. அந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்றது ஒருத்தர் பரிவாகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒரு வீடியோ குளோபலாக எல்லார் அட்டென்ஷனையுமே ஈர்த்துது. மதர்ஸ் டே வீடியோ எல்லோரும் தான் போடுவாங்க. இதில் சைனா ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு அதில் நேரடியாக தொடர்பு இருக்குது. தொடர்பு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஜூன் 15, 2020 கல்வான் பள்ளத்தாக்கு. இப்போது அதில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க. தமிழகத்தை சேர்ந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த அவில்தார் பழனி, தெலுங்கானாவை சேர்ந்த கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் மற்றும் 18 பேர் இதில் இறந்தாங்க, நாட்டுக்காக உயிர் திறந்தாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்றது வரலாறு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி திரும்ப எழுச்சு, இந்தியா எத்தனை சீனா வீரர்களை கொன்னாங்க, எத்தனை பேரை சிறைபிடித்தாங்க அப்படின்ட்டு. இதற்கான டீக்ளாசிஃபிகேஷன் வரும்போது நம்ம அதை பற்றி அஃபிஷியலாக பேசுவோம். பட் அன்னைக்கு இருந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்டைஸ் படி எடுத்திங்கன்னா அமெரிக்காவோட எஸ்டிமேட் ரஃபா 40லேருந்து 50 சீன வீரர்கள். ரஷ்ய உளவுத்துறையோடைய ஒரு எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா ரஃபா 80லேருந்து 100. ஆஸ்திரேலியாவோடைய ஒரு திங்க் டேங்க் ரிப்போர்ட் படி எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு 50 to 60 அப்படின்னு சொல்லி ஒரு 40 to 100 பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சைனா அதை மறுத்தாங்க. அவங்க சைட்லேருந்து யாருமே இறக்கலை அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போது மதர்ஸ் டே அப்போது சைனாவுடைய ஸ்டேட் மீடியா ஒரு நாட்டு மக்களுக்காக ஒரு ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் ஜூன் 2020 இந்திய வீரர்களால் கொல்லப்பட்ட 3 வீரர்களுடைய அம்மாக்கள் அங்கே போய் அஞ்சலி செலுத்துறது, அழுகக்கூடிய நிகழ்வுகளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய பீஜிங், அதில் இருக்கக்கூடிய பீஜிங் மிலிட்ரி மியூசியம், சைனா பீப்புள் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த கம்யூனிச புரட்சிக்கு பிறகு இந்த மியூசியம் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த 3 மியூசியத்தில் தான் அந்த 3 வீரர்களுடைய சிலையை வச்சிருக்கிறாங்க. இந்த சிலைக்கு மாலை அணிவிச்சு அந்த இருக்கக்கூடிய அந்த 3 அம்மாக்களும் அஞ்சலி செலுத்தி அழுவக்கூடிய அந்த நிகழ்வை மதர்ஸ் டே மெசேஜாக இவங்க காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்தது ஒரு ப்ரைவேட் ஆக்ட் கிடையாது. கிரீஃபோடைய ஒரு ப்ரைவேட் ஆக்ட் அப்படின்றது கிடையாது. கேர்ஃபுல்லாக கேமராஸ் வச்சு ஒரு ப்ராப்பராக ஷூட் பண்ணியிருக்காங்க, ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட் டைரக்டர் ப்ராபகண்டா, அரசாங்கமே பண்ணக்கூடியது. இந்த நேரத்தில் 20லேருந்து கிட்டத்தட்ட 26, 5 வருஷம் எங்கள் வீரர்கள் யாரும் கொல்லப்படலை அப்படின்னு சாதிச்சு, அதன் பிறகு அவங்களோட கல்லறைகளுடைய ஃபோட்டோ வெளியில் வரும்போது அது ஏஐயில் செஞ்சுச்சு, இது உண்மை கிடையாது, அது வேறு இடத்துல இருந்த வீரர்கள், 79க்கு பிறகு இவங்க யுத்தத்துக்கே போகாமல் வேறு எங்கே போய் இறந்துருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒரு மாஸ் சிமெட்ரியை காமிச்சிருந்தாங்க, அதை மறுத்தாங்க. அதன் பிறகு இப்போது 3 வீரர்கள் இறந்தாங்க. அந்த 3 வீரர்கள் அவங்களோட திருவுருவ சிலையை நாங்கள் எங்கள் மியூசியத்தில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை காமிக்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருடம் கழித்து இவங்களுக்கு அந்த உள்ள நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியாட்டிசம், அதை மீண்டும் கிண்டில் பண்ணுறதுக்கு அவங்க மக்களை டுவர்ட்ஸ் பார்டர், உங்களுக்காக வீரர்கள் உயிர் திறந்திருக்கிறாங்கன்றத ஒரு தத்ரூபமாக வீடியோ எடுத்து இவங்க அதிகமாக கொண்டாடக்கூடிய அன்னையர் தினம் மதர்ஸ் டே எப்போது ப்ராபகண்டா பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அவங்க சொல்லக்கூடியது சீன பகுதிகளில் இந்திய வீரர்கள் தாக்குதல் நடத்தின போது அதில் ஃப்ரெண்டில் லைன் ஆஃப் ஃபயரில் இறந்த வீரர்கள்னு சொல்லும்போது எல்ஏசி அந்த பகுதியில் அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய இந்த இராணுவத்தில் எத்தனை வீரர்கள் இப்போ போயிருக்காங்க, 1,00,000க்கும் அதிகமான கோர்ட் மார்ஷல்ஸு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2 பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கு தூக்கு தண்டனை, அவங்களோட சிஎம்சின்னு சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ அந்த மக்களுக்கு அவங்க இராணுவத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் இதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த ஈவ் எப்போ நடக்குதுன்னா மதர்ஸ் டே அன்னைக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஏவுடைய 3 வீரர்கள் சென், ஜியோ மற்றும் வாங்
இந்த 3 வீரர்கள் இறந்தாங்க, அவங்களோட சிலைகள் மட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய 3 வீரர்களுடைய அம்மாக்கள் வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல 2 அந்த வீடியோ நானும் பார்த்தேன். இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 தாய்மார்கள் அந்த சிலையை தடவி கொடுத்து அங்கே வந்து ஒரு மெசேஜ் எழுதக்கூடியதை நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சைனாவுடைய பீப்புள்ஸ் டெய்லி, சிஜிடிஎன், குளோபல் டைம்ஸ், ஜின்வா போன்ற பல ஊடகங்கள் இது ஒரே நேரத்தில் ஷேர் பண்ணப்பட்டுச்சு. டைமிங் வந்து மதர்ஸ் டே. ஏன்னா ரொம்ப சென்டிமெண்டலான இது. ஒரு அம்மா போய் ஒரு இறந்த வீரனுடைய அம்மா போய் அழுகிறாங்க அப்படின்னா அது நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது வந்து மனதளவில் ஒரு பாதிக்கும். ஸோ கிளியர் கட்டாக எமோஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நேஷ்னல் ரெசனன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து எதிரொலிக்கணுன்றதுல ஒரு கேர்ஃபுல்லாக கிராஃப்டடாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வயது கவனிங்க. சென் அந்த இறந்த வீரர் 2001 பிறந்தார். மிச்சம் இருக்கக்கூடிய ஷியோ மற்றும் வாங் வந்து ஜூனியர் சார்ஜென்ட் 96 பிறந்தவங்க. 3 பேருமே இந்திய வீரர்களால் அடித்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இப்போ இவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, நம்ம வீரர்கள் 20 இந்திய வீரர்களை கொண்டுட்டாங்க, ஆனால் நம்ம இதில் வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருந்து, அப்புறம் அந்த கல்லறையுடைய ஃபோட்டோ வரும்போது அது கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்து, இப்போ 3 பேருக்கு மட்டும் சிலை வச்சு அந்த 3 அம்மாக்களை மட்டும் கொண்டு போய், வீரன் எங்கே இருந்தாலும் வீரன் தான், அந்த இறந்த 3 வீரர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், அவங்களுக்கு நம்ம சல்யூட். பட் இவங்க கவர்மெண்ட் எப்படி மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். 2 சைடுமே துப்பாக்கியை வச்சு சண்டை போடல, அயன் ராடு, கல், வெறும் கையில் முட்டியை வச்சு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிளப்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் பேஸ்பால் ஸ்டிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் ரவுடிங்க மாதிரி, 3rd கிளாஸ் ரவுடிங்க மாதிரி இரும்பு கம்பியை அதில் சுற்றி பார்ப்டு வயரை சுற்றி நம்ம ஆட்களை வந்து தாக்கினாங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி ரவுடித்தனத்தை பாகிஸ்தான் ராணுவம் கூட பெரிய அளவுக்கு பண்ணது கிடையாது. சீனாவை வந்து அன்னைக்கு பார்த்து சிரிச்சாங்க. 20 வீரர்கள் நம்ம இழந்தோம். அடுத்த நாள் அந்த 20 வீரர்களோட பேர் அறிவிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய உடல் அந்தந்த மாநில அரசுகள், இராணுவம் சேர்ந்து முழு மரியாதையோடு நம்ம அடக்கம் செஞ்சோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரிக்கு கண்ணு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவரை வந்து போன வருடம் நடந்த பிஎல்ஏவோட பிளனரியில் கூப்பிட்டு பேச வச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 வீரர்கள் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய ஊடகம் த கிளாக்ஸான் அப்படின்ற இது வந்து கல்வான் டீகோடட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, ரிசர்ச் எழுதியிருந்தாங்க. அந்த ரிசர்ச் படி எடுத்திங்கன்னா கணிசமான சீன வீரர்கள் இதில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவை ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க சைனாவுடைய சோஷியல் மீடியாவில் உள்ளே போய் எவ்வளோ வீரர்களுக்கு அவங்க மக்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது 38 பேர் கல்வான் நதியில் மூழ்கியே இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பேருக்கும் அதிகமாக இந்திய வீரர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க, அடித்து கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு அந்த செய்தி வந்துச்சு. இதில் வந்து வாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீரன் மட்டும்தான் நதியில் இறங்கி விழுந்து அதில் தான் அடிச்சுட்டு போய் கொல்லப்பட்டான்றதும், மிச்சம் 3 பேர் வந்து இந்தியன் ஃபோர்ஸஸோட நேரடி காம்பேட்டில் கை சண்டையில் கொல்லப்பட்டாங்க அப்படின்றதும் வருது. ஒரு சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் எக்கனாமிக் அப்சர்வர் அப்படின்ற பேப்பரில் இவங்க வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தான். 3 பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கல, கேஷுவலிட்டிஸ் இருக்குன்ற போது நீங்கள் 4 வீரப்பதக்கத்தை எதுக்கு வந்து அறிவிச்சிங்க அப்படின்ற போது அவனை வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையை விட்டு தூக்கி எறிஞ்சாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து இவங்க மீடியா கவரேஜ் அப்படின்றது இல்லை. யார் இதை பற்றி பேசினாலும் அவங்கள வந்து சர்வாதிகாரமாக அவங்களுடைய கணக்குகளை முடக்கிறது, அவங்கள கைது செய்யுது அப்படின்றத பார்க்குறாங்க. கல்வானில் இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த எல்லை சாமிகள் இறந்து போன அந்த 20 பேருக்கு ஒரு மிகப்பெரிய நினைவகம் அங்கே இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் அங்கே எங்கேயாவது லே லடாக் போனீங்கன்னா கல்வான் போய் அவங்களுக்கான அஞ்சலியை செலுத்துங்க. அவ்வளோ ஒரு நம்ம எப்படி சண்டை போட்டிருக்கோம் அந்த இதுன்றது. ஸோ நம்ம 20 பேர் இறந்தாங்க அப்படின்றது நம்மளுடைய வீரர்கள் உயிர் நீத்ததுக்கான எல்லா சான்றுமே இருக்குது. அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு உண்டான வீரப்பதக்கத்தை அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஃபேமிலிஸ் நம்ம ரெகனைஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட உயிர் தியாகத்தை என்னென்னைக்கும் நம்ம நினைவு கூறும் விதமாக நம்ம ஒரு மெமோரியலையும் வச்சுருக்கோம்.
இப்போது 5 வருடமாக நீ காமிக்காமல் திடீர்னு உன்னோட மிலிட்ரி மியூசியத்தை ஓப்பன் பண்ணி அங்கே சுற்றி பக்காவாக கேமரா செட் பண்ணி 3 அம்மாக்களை அங்கே போய் நீங்கள் கதற விடுறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ப்ராபகண்டா அப்படின்றது தெரியுது. தயவு செய்து நீங்கள் நரேட்டிவ்ஸில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. உங்களை வந்து எமோஷ்னலாக தூண்டி விடக்கூடிய வீடியோஸ் நம்ம தமிழ் படத்தில் எடுத்திங்கன்னா அது மாதிரி ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது. உங்களை எமோஷ்னலாகவே நான் 100% என்னால் வைக்க முடியும். ரீல் வேறு நிஜம் வேறு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணரணும். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபகண்டாவை சைனாவில் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசியத்தை ஒரு ப்ராபகண்டா மிஷனரியாக ஒரு இதுவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சிசிபி, சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக எடுத்திருக்காங்க. மதர்ஸ் டே ஆப்வியஸாக இதில் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. எமோஷ்னல் லீவரேஜ் எல்லா மக்களையும் உணர்வு ரீதியாக, குறிப்பாக பெண்கள் உணர்ச்சிவசப்படக்கூடியவங்க, ஸோ அவங்களோட சென்டிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைனாக்கும் இந்தியாவுக்குமே வந்து ஒரு சைக்கிள் எப்பயுமே இருக்குது. அது என்ன சைக்கிள்னா ஹோப் அண்ட் டிஸ்ட்ரஸ் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஹோப், ஷி ஜின்பிங் வந்தார், பிரதமரை சந்தித்தார், மகாபலிபுரத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க, நிறையா பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்ற போது சைனா முதுகில் குத்த வேண்டியது, இந்தியா உடனடியாக அந்த டிஸ்ட்ரஸ் 2 நாடுகளுக்கும் வரும். இந்தியா சீனாவை நம்பக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்டாண்டை கடுமையாக எடுப்பாங்க. ஒரு 5-10 வருடம், ஒரு 5 வருடத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப் அப்படின்றது டிஸ்ட்ரஸ்ன்றதை உடச்சி கொஞ்சம் ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ணி திரும்ப ஆரம்பிக்கும் போது திரும்ப ஏதாவது ஒரு சீனா வந்து இந்த மாதிரியான வேலையை செய்யும். ஸோ இது வந்து திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி இறந்த வீரர்களுடைய பெயர்களை அடுத்த நாள் அறிவிக்காமல், இல்லை அந்த உடல்களை அடுத்த நாள் உலகத்துக்கு காமிக்காமல் 6 வருடம் கழித்து இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா கிளியர் கட்டாக அவங்களுடைய வீரர்களுடைய உயிரியுமே அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பியூர் ப்ராபகண்டாக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இதில் ஷிங்குவா, குளோபல் டைம், சிஜிடிஎன், பீப்புள் டெய்லி இவங்க தான் வந்து அந்த கோராக இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு போகிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிளாக்சன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 சைனீஸ் கவர்மெண்ட்டோடைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. 38 லாங்குவேஜ், 200 இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த வீடியோவை அப்படியே ஏஐ மூலியமாக மொழிமாற்றம் செஞ்சு உலகத்துக்கு பரப்ப விடுறது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி 2025 கிராஃபிகா அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ரிப்போர்ட் படி எடுத்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏஐ புரட்சியை சீனா செஞ்சாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் நியூஸ் ஆங்கர். இந்த நியூஸ் செய்தியாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள் இந்தியர்கள் போலவும் இல்லை ஒரு மேற்கத்திய அந்த வெஸ்டர்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க சாயலில் உண்மையாலுமே ஒரு மனிதர் பேசக்கூடிய மாதிரி, ஒரு பெண் பேசக்கூடியது மாதிரி இருக்கும். பட் அது கம்ப்ளீட்டாகவே ஏஐ ஜென்ரேட்டடு. இதையுமே நம்ம நிறையா பார்த்தோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மீடியா வந்து அன்ரெகுலேட்டட், பெரிய செலவுக்கெல்லாம் கருத்து சுதந்திரமே இல்லை நீங்கள் பேசினா கூட யார் என்ன வேணால் வசைப்பாடலாம். இந்தியா மீடியா வந்து டைவர்ஷனில் எப்பயுமே. அது மாதிரி இந்தியா மீடியாவோட இது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபரன்டேஷன்லாம் இருப்பாங்க. ஏன் இது நடந்தது, எப்படி வீரர்கள் இறந்தாங்க, இந்த கேள்விகளை கடுமையான முறையில் அரசாங்கத்திட்ட கேட்பாங்க. இப்போது சைனாவுடைய ஸ்டேட் மீடியா அப்படின்றது கல்வான் அப்படின்றது நம்ம பகுதி, அந்த இடத்துல இந்திய வீரர்கள் அத்துமீறி வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் அக்ரஷன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த உண்மை, அந்த பொய் செய்தி உடைக்கப்பட்ட பிறகு அந்த போஸ்ட்டை ஏற்கனவே போட்டுட்டு இருந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை இவங்க போய் டெலீட் பண்ண கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து கிரீஃப் கிடையாது, இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பீஜிங் சைனாவோட ஆங்ஸைட்டி, அவங்களுடைய பதற்றத்தை காமிக்குது, கான்ஃபிடென்ஸை காமிக்கல. உண்மையாக எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத இன்னி வரைக்கும் அவங்க சொல்லலை, இனிமேலும் அவங்க சொல்லவும் போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் டிஸ்பியூட் அப்படின்றது இன்னும் எத்தனை வருடத்துக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50 சீன வீரர்கள் அங்கே இறந்துருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் யார் அதிகமான வீரர்களை இழந்தாங்க அப்படின்றது விஷயம் கிடையாது, அதோடைய முடிவு என்ன அப்படின்றது தான். அந்த தாக்குதலுக்கு பிறகு இவங்க இன்னொரு முறை அருணாச்சலில் இருக்கக்கூடிய யாங்ஸ்டேல ட்ரை பண்ணாங்க. அங்கே ஒரு 30 சீன வீரர்களை இந்திய வீரர்கள் கைகாலை உடச்சி கட்டு போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்ச பிறகு இப்போ ஒரு 4 வருடம் சீனா இந்த மாதிரி அக்ரெஷனில் ஈடுபடல. இது டெம்பரரி தான். என்ன நடக்குதுன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.